என்ன ஹரி சார் வெளியே கிளம்பிட்டீங்க போல? எங்க போறீங்கன்னு கேட்டா அபசகுணமா இருக்கும், அதனால நீங்களே சொல்லிடுங்களேன். நாசுக்கா கேக்குறல்ல, என் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கலாம்னு போறேன். என்னது? உங்க ஃப்ரெண்டுக்கு இப்பதான் மேரேஜ் ஆகுதா? இப்பெல்லாம் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல சார், அதனாலதான் கொஞ்சம் இல்ல ரொம்ப ரொம்ப தள்ளி போயிருக்கு அவர் கல்யாணம். உன் இஷ்டத்துக்கு எதையாவது கற்பனை பண்ணிட்டு பேசாத. என் ஃப்ரெண்டோட பையனுக்கு கல்யாணம். ஓ அப்படியா? அப்படிதான். பாத்தீங்களா, உங்க ஃப்ரெண்டு கல்யாணம் ஆகி அவருக்கு பையன் பிறந்து அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி பேரன் பேத்தி எடுக்க போறாரு. ஆனா நீங்க இல்ல சார், நீங்க இன்னும் குழந்தையாவே இருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். நான் இப்போ கிஃப்ட் வாங்க போட்டுமா? ஓ போலாமே. ரொம்ப நன்றி. வெல்கம். இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்காத்த, ஆனா இது கொஞ்சம் யூஷுவலா இருக்குல்ல, நம்ம வேற ட்ரெண்டியா பார்க்கலாம். அத்தை இங்க பாருங்க அத்தை, செம்மையா இருக்குல்ல? நல்லதா இருக்கு பவி. ஆனா இது எனக்கு செட் ஆகுமா? உன் வயசுக்கு நல்லா இருக்கும், நீ வாங்கிக்கோ. உங்களுக்கு அப்படி என்னத்த வயசாயிடுச்சு? என்னை விட என்ன ஒரு 4 வயசு கூட குறையா இருக்குமா? அவ்வளவுதானே. 4 வயசா? குறும்படி உனக்கு. சரி, நாங்க இந்த செயினை எடுத்துக்கிறோம். ஓகே மேடம். இது மட்டும் எவ்வளவு கிராம்ஸ்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சாரி மேடம், ஆல்ரெடி இத ஒரு சார் எடுத்து வைக்க சொல்லிட்டு போயிருக்காரு. யாரு? வாங்க சார், இதோ இந்த சார் தான். ஹாய். ஹாய் சார். ஹாய் பவித்ரா. ஹாய் லக்ஷ்மி மேடம். மேடம், சார் உங்களுக்கு தெரியும்னா அவர்கிட்ட கேட்டு பாருங்க, செயின் கொடுத்தா வாங்கிக்கோங்க. யாரு? சார் தானே. சார் பில்லே போட்டிருந்தாலும் நாங்க கேட்டா கொடுத்துருவாரு. நான் பேசிக்கிறேன். என்ன விஷயம் பவித்ரா? இந்த செயின் எங்க அத்தைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹரி சார். வாங்கலான்னு எடுத்தா ஆல்ரெடி நீங்க செலக்ட் பண்ணதா சொல்றாங்க. தாராளமா எடுத்துக்கங்க. நான் என் ஃப்ரெண்டோட பையன் மேரேஜுக்கு தான் இதை கிஃப்டா எடுத்தேன். நான் வேற வாங்கிக்கிறேன். கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அவர் எடுத்திருக்காருன்னா நமக்கு வேண்டாம் பவி, அவரே எடுத்துக்கிட்டோம், நாம வேற வாங்கிக்கலாம். லட்சுமி மேடம், ஏன் இன்டென்ஷன் கிஃப்ட் கொடுக்கணுங்கிறதா, இந்த செயினை கொடுக்கணுங்கிறது இல்ல. நான் வேற வாங்கிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச செயினை நீங்க வாங்கிக்கங்க. மேடம், உங்க ஓல்டு செயின் 12 கிராம்ஸ் இருக்கு. இப்போ எடுத்தது 13.480 இருக்கு. ஸோ 1.480 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. அதுக்கு நீங்க 8750 பே பண்ணணும். ஓகே, கேஷ் கொடுத்துருங்க. கொடுங்க. அத்தை, நோ கேஷ், ஒன்லி கார்டு. எஸ். இன்னும் கொஞ்ச நாள்ல மொபைல் பேங்க் அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணி ஸ்கேன் அண்ட் பே இருக்கா அப்படின்னு சொல்லி கேப்பீங்க போலயே. அப்டேட் ஆயிட்டே இருக்கீங்க அத்தை. நான் ஏடிஎம்ல காசு எடுக்க மறந்துட்டேன் பவி, அதுக்காக என்ன ஓவரா கிண்டல் பண்ற. மேடம், கார்டு டிக்ளைன் வருதுங்களே, வேற கார்டு இருக்குங்களா? இந்த கார்டுல கேஷ் இருக்கு பவி. இருங்க அத்தை, கேட்கலாம். என்ன ப்ராப்ளம்? ஏன் ஒர்க் ஆகல? தெரியலைங்க மேடம், நான் 2 தடவை போட்டு பார்த்துட்டேன், கார்டு ஒர்க் ஆகலைங்களே. கேஷ் இருந்தா கொடுங்க. நோ கேஷ், ஒன்லி கார்டு. பவி, இப்போ என்ன பண்ணலாம்? எஸ், என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? அத்தையோட ஓல்ட் செயின் கொடுத்ததா புது செயின் வாங்கணும் ஹரி சார். டிஃபரன்ஸ் அமௌண்ட் பே பண்ண கார்டு தான் கொடுத்தோம் ஹரி சார். கார்டுல கேஷ் இருக்கு, ஆனா இங்க என்னன்னு தெரியல, ஒர்க் ஆக மாட்டேங்குது. இவ்வளவுதானே, இதுக்கா டென்ஷன்? நான் இங்க பே பண்ணிடுறேன், நீங்க வீட்டுக்கு வந்த பிறகு கொடுங்க. பவி வேண்டாம், நம்ம ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துட்டு வரலாம். எதுக்கு சாருக்கு சிரமம்? மேடம், நான் உங்களுக்கு சும்மா வச்சுக்கங்கன்னு கொடுக்கல, கைமாத்தா தான் கொடுக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி வீட்டுக்கு போற வழியில ஏடிஎம்ல எடுத்து எனக்கு பொறுமையா கொடுங்க, போதுமா? சார், இது என்னோட பில்லு. அவங்க பில்லையும் சேர்த்துருங்க. இந்தாங்க சார். டோட்டல் அமௌண்ட் 42,490. அவ்வளவுதானே? ஆமா சார். ஓகே, இந்தாங்க மேடம் உங்க கார்டு. போங்கம்மா, எப்ப பார்த்தாலும் போன்லயே பேசிக்கிட்டு இருக்கீங்க, போய் வேலையை பாருங்க. வாங்க லட்சுமி மேடம், வாங்க வாங்க. சார், நம்ம லக்கி டிராவோட வின்னர் இவங்க தான் சார். அப்படியா? சரிம்மா, நீ போய் வேலையை பாரு. ஓகே சார்.
வாழ்த்துக்கள்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எங்கள் நிறுவனத்தோட 10வது ஆண்டு விழாவில் உங்களை மாதிரி கஸ்டமர் கௌரவப்படுத்துறத நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். ம். தங்க காசோட உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் காத்திருக்குமா. சார் வாங்க ஹரி சார். ம். என்ன சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? என்ன மேடம் ஹஸ்பண்டை திடீர்னு பார்த்தது வாய் அடிச்சு போயிட்டீங்க? ஹஸ்பண்டா? சார் தப்பா நினச்சிக்காதீங்க. கப்புள்ஸ் 2 பேரையும் தனித்தனியாக வர வச்சு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து கோல்டு காயின் கொடுக்கறது தான் இந்த கான்செப்டே. சார் நாங்க சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கல்ல, நான் மேடம், அவர் சார், அவர் மேடம், நான் சார். மேடம் எதுக்கு இப்போ பதட்டப்படுறீங்க? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்காம வந்திருக்கீங்க. அதனால பார்த்ததும் ஷாக் ஆயிட்டீங்க. நான் சொல்றேன் சார் இந்தாங்க சார். கொடுமா. மேடம் இந்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாங்கிக்கோங்க. சார். அண்ணி வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அண்ணி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். முதல்ல உள்ள வாங்க. சரி அண்ணி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா பார்வதி, நல்லா குழந்தைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அப்பா நல்லா இருக்காங்க அண்ணி. அப்பா நல்லா இருக்காரு. இத பாருங்க அப்பா. என்னம்மா? அப்பா பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. அடடே, நல்லாரியா. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளோ நாள் வழி தெரியலையா? கோச்சுக்கிறாங்கப்பா. ஊர்ல ஒரே வேலை, ஒண்ணு மேல ஒண்ணு வேலை வந்துகிட்டே இருக்கு. அதே வர முடியல. நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? எனக்கு என்னப்பா, வேலைக்கு சோறு, நேரம் தவறாம மருந்து கொடுக்க லட்சுமி இருக்கா. ஏதோ நான் பண்ண புண்ணியம்டா. நல்லா இருக்க. சித்தப்பா வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சந்தோஷ். மருமகளே நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஊர்ல அத்தை பசங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நீயும் சந்தோஷம் எப்ப என்ன தாத்தாக்க போறீங்க? சீக்கிரமா ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுமா. சரி சரி, நீங்க உட்காருங்க. நான் எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க அண்ணி. உட்கார வை வரேன். சித்தப்பா வாங்க, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க உட்காருப்பா. உட்காருங்க.